ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்பவும் இரும்பு கை மாயாவியோடைய இன்னொரு கதைய பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான ஒரு கதை தான். ஸோ இந்த கதைய பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி 2 கதைகள் பார்த்துருக்கோம். இவருடைய இந்த இரும்பு கை மாயாவி கதைகள். அத வந்து என்னுடைய ஸ்டைல்ல நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுத்திருப்பேன். பட் இத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போன கதை பார்த்தோம் பார்த்தீங்களா, டெக்ஸ்ட்லர் கதை. அந்த டைப்லயே ஒரு ஆடியோ காமிக் வடிவில வந்து இத குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளைன் பண்றத விட, அத அப்படியே படிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம இரும்பு கை மாயவி அப்படிங்கிறது பலருடைய ஃபேவரைட், பலருடைய சைல்ட்ஹுட் மெமரீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த கதைகள்லாம் இப்ப வந்து கேட்கும் பொழுது, அத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு படிக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து அது கிரியேட் பண்ணும். அது இன்னுமே நல்லாருக்கும். சிலர் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு இந்த மாரி பார்க்கும்பொழுது, அது அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இரும்பு கை மாயாவி கதைகளையும் நம்ம இந்த ஒரு டைப்லயே பார்க்கலாம். இனிமேல் நம்ம வந்து எந்த கதைய வந்து இரும்பு கை மாயாவி கதைகள எடுத்தா அப்படின்னா. அது மட்டும் இல்லாம இந்த கதைகள இப்படி பார்க்கறது இன்னுமே நல்லாருக்கும். இது வந்து ஒரு சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு கான்வர்சேஷன்லயே போகக்கூடிய கதைகளாவே இருக்காது இவரதெல்லாம். ஃபுல்லாவே வந்து பரபரப்பா ஒரு மாரி ஆக்ஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதை நகர்ந்துகிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டைப்ல பார்க்கும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ, அதனால தான் இந்த டைப்ல இனிமே இரும்பு கை மாயாவி கதைகள் நாம இங்க பார்க்க போறோம். ஸோ, இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ, இரும்பு கை மாயாவி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, இப்ப இந்த பக்கம் வாங்க. நம்ம கதைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போயிரலாம்.
மூலம் நுண்ணிய ஊசிகளை செலுத்தி கப்பலில் இருந்த ஒவ்வொருவரையும் தங்கள் வசப்படுத்தினர். என்ன அதிசயமான மருந்து, சொன்னபடியெல்லாம் ஆடுகிறார்கள். கடலில் குதி என்றால் கூட தயங்காமல் குதிப்பார்கள் போலிருக்கிறது. இப்போது கப்பலில் ஒவ்வொருவரும் நமது அடிமைகளே. கேலி பேச்சுக்கு இது நேரமல்ல, ரேடியோ மூலம் உடனே செய்தி அனுப்பு. வயர்லெஸ் ரேடியோ அறையில். நகரப்பா, நான் ஒரு செய்தி அனுப்ப வேண்டும். அப்படியே சார். வயர்லெஸ் ரேடியோ மூலம் குறிப்பிட்ட இடத்துடன் தொடர்பு கொண்டு, வெற்றி, கப்பல் நமதே. பலே, உடனே நமது கப்பல்களை அனுப்புகிறேன். 1 மணி நேரத்திற்குள் சரக்கு கப்பலை நோக்கி 2 பெரிய படகுகள் விரைந்து வந்தன. இதோ நமது நண்பர்கள் வருகிறார்கள். இப்பெட்டிகளை மாட்டி இறைச்சிய அந்த படகுகளுக்கு மாற்ற நீங்களும் மற்ற மாலுமிகளும் உதவீர்களா? அதற்கென நாங்களும் உதவி செய்கிறோம். உயிரை கொடுத்தாவது தங்கப்பாலங்களை பாதுகாப்பதாக உறுதி எடுத்துக்கொண்ட மாலுமிகள் அவற்றை வேறு படகுகளுக்கு மாற்ற உதவி செய்ததுதான் கொடுமை. பொழுதும் புலர்ந்தது. உங்கள் உதவிக்கும் ஒத்துழைப்புக்கும் நன்றி கேப்டன். எதுவும் நடவாது போல் நீங்கள் தொடர்ந்து ஆங்காங்கு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நல்லது. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இரும்பு கை மாயாவி ஷேவ் செய்ய ஆயத்தம் செய்கிறார். துப்பறியும் வேலை எதுவும் இல்லை என்றால் வாழ்க்கை போரடிக்கிறது. அடுத்த வினாடி மின்சார சேவர் கருவியிலிருந்து புஷ் என்று சத்தம் கிளம்புகிறது. ஆஹா, தலைமையகத்திலிருந்து அவசர அழைப்பு. வேலையில்லை என்று நினைத்த மாத்திரத்தில் இரும்பு கரத்தினுள் பொருத்தப்பட்ட நுண்ணிய ரேடியோ மூலம் நிழற்படை தலைவருடன் தொடர்பு கொண்டார். இங்கே தலைவர் பேசுகிறேன். 1/2 மணி நேரத்திற்குள் போய் 3 வந்து என்னை சந்திக்கவும். ஓகே, இதோ புறப்படுகிறேன். பாதுகாப்புக்காக தலைவர் அடிக்கடி தன் இருப்பிடத்தை மாற்றவும் விசித்திரமான கருவிகளை பயன்படுத்தவும் வேண்டியுள்ளது. 15 நிமிடத்திற்கு பின்னர் மாயாவி ஒரு டாக்ஸியில் விரைந்தார். ஒரு பெரிய தியேட்டர் முன்பு டாக்ஸி நின்றது. டிக்கெட் கொடுக்கும் இடத்திற்கு மாயாவி நேராக சென்றார். பால்கனி டிக்கெட் ப்ளீஸ். மாடிப்படியை எட்டியதும், சினிமா பார்க்க விரும்பவில்லை, இங்கேயே நிற்கலாமே. மாடிப்படிக்கட்டு ஓரமாக மற்றொரு அறை. உள்ளே வரலாம், உங்களுக்காக காத்திருக்கிறார். நேராக உள்ளே போங்கள். வெளிச்சம் குறைந்த அறையில். குறித்த நேரத்தில் வந்துவிட்டாய் மாயாவி. நீ வருவதை யாரும் பார்த்தார்களா? இல்லை சார், இன்றைக்கு தியேட்டரில் கூட்டமில்லை. படம் மோசம் போல இருக்கிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள நமது உளவாளியிடமிருந்து வேதனை தரும் செய்தி கிடைத்திருக்கிறது. ஹாங்காங்கில் வியாபாரம் செய்கிறார் அவர். ஆஸ்திரேலியாவிலிருந்து 1 கோடி பவுண்ட்ஸ் மதிப்புள்ள தங்க பாலங்களுடன் புறப்பட்ட கப்பல் வழிமறிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இக்கப்பலில் மாலுமிகளாக வந்தவர்கள் இதற்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட போலீஸ்காரர்கள். கொள்ளையை பற்றி எதுவுமே தெரியாது என்று ஒவ்வொருவரும் சத்தியம் செய்கிறார்கள். இன்னும் முழு விவரங்கள் கிடைக்கவில்லை எனினும் நமது உதவியை ஆஸ்திரேலிய அரசு கோரியுள்ளது. நானும் இணங்கிவிட்டேன். என்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறேன் சார். தலைமை அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டால் உன் பயணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வார்கள். குட் லக். தேங்க்யூ சார். குழம்பிய மனதுடன் மாயாவி சினிமா தியேட்டரை விட்டு வெளியேறினார். சிக்கலான வேலைதான். 1 கோடி மதிப்புள்ள தங்க பாலங்களை அகற்றுவது லேசான காரியமல்ல. தங்கம் மாயமாக மறைந்தது மாலுமிகளுக்கு தெரியாமல் போகவும் வாய்ப்பில்லை. ஆனால் அதே சமயத்தில் பசிபிக் கடலில் ஒரு குட்டி தீவில் நிகழவிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலம் மாயாவிக்கு முக்கியமான தடயம் சிக்கியது. சிறு பாத்திரத்தில் ஒருவித திரவத்தை எடுத்துக்கொண்டு வந்த சீனன் காலடி கீழே விழுந்தான். அம்மா! சீனனின் முகம் பயத்தினால் வெளிரிப்போனது. நான் என்ன செய்வேன்? பாத்திரம் கடலில் விழுந்து விட்டதே. கடலுக்குள் பாத்திரம் மூழ்கி மறையும் கொடூரமான குரல் கிளம்பியது. முட்டாளே, எவ்வளவு அஜாக்கிரதை! இல்லைங்க எஜமான், கால் தவறி விழுந்து விட்டேனுங்க. குரலுக்கு கூறியவர் சூழ் கொட்டினார். விபத்தா? என் விதிமுறைகள் தெரியுமல்லவா? இங்கு விபத்து நிகழ அனுமதி இல்லை. எப்படியோ தவறிவிட்டேனுங்க எஜமா. அம்மனிதனின் புஜத்தில் கிடந்த பாம்பு தலைப்பக்கமாக சுற்றியது. பார்த்தாயா, ஜீமா கூட நான் சொல்வதை ஆமதிக்கிறது. உன்னை போன்ற மடஞ்சாபராணிகளை வைத்துக்கொண்டு எப்படி என் ஆசை கனவுகளை நிறைவேற்றப் போகிறேன்? திடீரென்று அவனது குரல் பயங்கரமாக மாறியது. உன் மடத்தனத்தின் விளைவு என்ன என்று தெரியுமா? இனியும் இது போன்ற நிகழ்வுகளை தடுக்க வேண்டும். என் உத்தரவுகளை மீறுகிறவர்களுக்கு உன் முடிவு ஒரு பிடிப்பனையாக இருக்கட்டும். குழியில் இவனை தள்ளு, சாங். உடனே ஒரு நெடித்துயர்ந்த உருவம் அவனை நெருங்கியது. குழியில் தள்ள வேண்டாமுங்க எஜமான், கருணை காட்டுங்க. முரடனின் இரும்பு பிடியில் சீனன் தர என்று இழுத்துச் செல்லப்பட்டான். காலடி விழுந்துட்டேனுங்க, குழியில் தள்ளாதீங்க, ஐயோ! அடுத்திருந்த பெரிய அறையில் ஒரு பொத்தானை அழுத்தியதும் தரையில் ஒரு கதவு திறந்து கொண்டது. அடுத்த கணம், ஐயோ! என்னை காப்பாற்றுங்களேன், ஆமா செத்தேன். அறையிலிருந்து வெளியே வந்த முரடன் காரியம் முடிந்து விட்டது என்று தலையை அசைத்தான். சொன்னதை செய்து விட்டாயா சாங்? உன்னை எப்போதும் நம்பலாம். உண்மையான மெய்காப்பாளன். பெரிய உருவம், தைரியம், வலிமை, விசுவாசம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பேசத்தான் தெரியாது, ஊமை. என் அருமை வளர்ப்பு பிராணிகள் மற்றும் உனது உதவினால் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாக போகிறேன். எந்த கொம்பனாலும் இனி என்னை தடுக்க முடியாது. அத்தியாயம் 2. பயங்கர பிராணி. பேராசைக்காரனின் அறைகூவலை அறியாத மாயாவி பிலிப்பைன்ஸ் தீவுக்கு விமானத்தில் சென்று கொண்டிருந்தார். அடுத்த நாள் காலை மணிலா விமான நிலையத்திற்கு விமானம் வந்து சேர்ந்தது. தரையில் இறங்கியதும் ஒரு நிம்மதி. முன் ஏற்பாட்டின்படி மாயாவியை யாரும் சந்திக்க வரவில்லை. மீனவர் முனையில் நிழல் 14 சந்திக்கலாம் என்று சொல்லி அனுப்பினார்கள். எங்கு எப்படி போவது? அதற்கு விடையளிப்பது போல ஒரு பஸ் அங்கு நின்றது. கும்பிட போன தெய்வம். கடற்கரையோரமாக அந்த பழைய மாடல் பஸ் ஓடிக்கொண்டிருந்தது. 5 மைல் தூரம் கூட ஓடி இருக்காது. ஒரு வெடிச்சத்தம். அதென்ன சத்தம்?
டப்பா மாடல் பஸ் நின்று விட்டது. சாரி சார், பஸ் பழையது, அடிக்கடி மாதிரி ஆகிடும், அரை மணி நேரத்தில் சரியாக போய்விடும். சற்று காலார நடந்தால் நல்லது. கடற்கரையில் ஒரு மீனவன். அவனுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் போல் இருக்கிறது. செத்துப்போன ஆக்டோபஸ் கிடைத்திருக்கிறது. மாயாவி திரும்பியதும் அலறல் சத்தம் திடுக்கிட வைத்தது. யா, ஹேய், என்னை காப்பாற்றுங்களேன்! மாயாவி உதவிக்கு விரைந்தார். இதோ வந்துவிட்டேன். இரும்பு கரத்தினால் ஓங்கி ஒரு குத்து. தொலைந்து போ பிடாரியே! தரையில் விழுந்த ஆக்டோபஸ் கடலில் சென்று மறைய மாயாவி மீனவன் அருகே நகர்ந்தார். இது பில்லி சூனியமுங்க, அது செத்து கிடந்தது, திடீரென்று மீண்டும் உயிர் வந்துவிட்டது. என்ன உளறுகிறான்? செத்து கிடந்தது, அப்புறம் உயிர் வந்தது என்று அதிர்ச்சியில் பிதற்றுகிறான். பதறாதே, உனக்கு ஒன்றுமில்லை, பயப்படாதே, அது பிசாசுங்க. அங்கே, மிஸ்டர், பஸ் புறப்பட போகுது, சீக்கிரம் வாருங்கள். மாயாவி ஏறிக்கொள்ள பஸ் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தது. இனிமேல் அவன் ஜாக்கிரதையாக இருப்பான். இந்த பஸ் மட்டும் பழுதடையவில்லை என்றால் இந்த மீனவன் செத்திருப்பான். 6:30 மணிக்கு பின்னர். இதுதான் மீனவன் முனை. நமது சக உளவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். கடற்கரையில் இருந்த ஒரு சிற்றுண்டி விடுதியை அடைந்தார் மாயாவி. ஐஸ் பானம் கிடைக்குமா? ஓஎஸ், இப்படி வாருங்கள். அடுத்த வினாடி மற்றொரு உல்லாச பிரயாணியா? புதிய இடம் தேடி வந்திருக்கிறார் போல் இருக்கிறதே. புதிய மனிதனின் குரலில் தொனித்த ஏளனம் மாயாவிக்கு எரிச்சல் ஊட்டியது. உன் ஜோலியை பார்த்து கொண்டு போ. உல்லாச பிரயாணி என்று சொன்னது தப்பா தோழரே? திடீரென்று மாயாவியின் மனதில் ஓர் எண்ணம் உதயமானது. அதெல்லாம் ஒன்றுமில்லை, இங்கே வெயிலில் சிறிது பொழுதை கழிக்கலாம் என்று வந்தேன். ஆஹா, அதற்கென்ன, பேஷாக இங்கு உள்ளூர் சரக்கு நிறைய கிடைக்கும். குறிப்பிட்ட அடையாள மொழியை சொல்லி அதற்குரிய பதிலையும் பெற்ற மாயாவி தனக்கு முன்பு நிற்பது சக உளவாளிதான் என்பதை அறிந்து கொண்டார். நீங்கள் தான் மாயாவியா? சற்று முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதற்கு மன்னிக்கவும், ஆனால் பேச்சை ஆரம்பிக்க அதுதான் நல்ல வழி இல்லையா? பரவாயில்லை. இங்கே நிலவரம் என்ன? உங்கள் வேலை எப்படி? இருக்கு இங்கிலீஷ்காரன் என்று இங்கு மக்கள் என்னை கருதுகிறார்கள். ஏதோ கம்பெனி நடத்தி பணம் வந்த வரை லாபம் என்று நினைக்கிறவர் என்றே மக்கள் கருதுகிறார்கள். அதுவும் ஒரு விதத்தில் நல்லது. பல தகவல்களை சேகரிக்க இது உதவுகிறது. ஆஸ்திரேலிய தங்கப்பாலங்கள் கொள்ளடிக்கப்பட்டது குறித்து விவரம் கொடுப்பா என்று தலைவர் சொன்னார். ஆமாம், அது பெரியதொரு மர்மம், சொல்லுகிறேன். எதுவுமே நிகழாதது போல சரக்கு கப்பல் ஹாங்காங் துறைமுகத்திலிருந்து வந்து சேர்ந்தது. எவ்வித தடையுமின்றி தங்கப்பாலங்கள் காணாமற் போய்விட்டிருந்தன. தங்கப்பாலங்கள் இங்கே உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்க வேண்டுமே? எனக்கு எதுவும் தெரியாது. கப்பலில் இருந்த ஒவ்வொருவருமே ஒரே மாதிரி எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். ஆனால் வந்து சேர்ந்த 1 மணி நேரத்தில் வினோதமாய் நிகழ்வுகள் தொடங்கின. அட பாவமே, இவர் மயங்கி விழுந்து விட்டாரே. ஆஸ்திரேலியாவிலிருந்து கப்பலில் வந்த ஒவ்வொருவருமே அம்மாதிரி மயங்கி விழுந்தனர். இதென்ன கொடுமை, அனைவருமே மயங்கி கிடைக்கிறார்கள். டாக்டரை கூப்பிடு. சோதனை செய்து பார்த்ததில் கேப்டனுக்கும் மாலுமிகளுக்கும் ஏதோ மருந்து செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வந்தது. அவர்கள் நினைவு சக்தி அது பாதித்து விட்டிருந்தது. மீண்டும் சுயநினைவு திரும்பியதும் தங்கப்பாலங்கள் திருட்டு குறித்து எதுவுமே அவர்களது நினைவில் இல்லை. நடுக்கடலில் யாரோ கப்பலில் ஏறி அனைவருக்கும் இம்மருந்தை செலுத்திவிட்டு தங்கப்பாலங்களை கொள்ளையடித்திருக்க வேண்டும். அவர்கள் கண்களை சிமிட்டாமல் இருந்ததே மருந்து செலுத்தப்பட்டிருந்தார்கள் என்பதற்கு ஆதாரம். மருந்தின் பலன் தீர்ந்து போனதும் செத்து பிழைத்தவர்கள் போல மீண்டும் சுயநினைவு பெற்றிருக்கிறார்கள். மாயாவி சுறுசுறுப்படைந்தார். என்ன சொன்னாய்? திரும்பவும் உயிர் பிழைத்தது போல என்று. ஏன், என்ன விஷயம்? ஒரு சிறு பொறி தட்டுகிறது. உன்னிடம் கார் இருக்கிறதா? ஆமாம், வெளியே இருக்கிறது. ஆனால் பேச்சுக்கிடமில்லை, வா சீக்கிரம். காரை செலுத்திக் கொண்டே மாயாவி விளக்கினார். இங்கு வரும் வழியில் ஒரு மீனவனை சந்தித்தேன். அவன் கழுத்தை ஒரு ஆக்டோபஸ் நெரிக்கும் போது விரைந்து சென்று உதவினேன். அந்த மீனவனை பார்த்து நாம் பேச வேண்டும். அவனிடமிருந்து என்ன தெரிந்து கொள்ளப் போகிறாய்? கப்பல் மாலுமிகளை பற்றி நீ சொன்னது போலவே அவனும் ஆக்டோபஸ் பற்றி கூறினான். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? ஆக்டோபஸுக்கு அந்த மருந்து தற்செயலாக கிட்டியிருக்கக்கூடும். எனது தங்கப்பால கொள்ளைக்கு பொறுப்பானவர்கள் இந்த வட்டாரத்தில் இருக்கிறார்கள் என்பது உன் கருத்தா? மாயாவி விரைவாக காரை செலுத்திக் கொண்டு போனார். நாம் அதிர்ஷ்டசாலிகள் தான். அதோ அந்த மீனவன். ஐயா வாங்க, என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி கூட சொல்லலீங்க. பரவாயில்லை, இவர் என் நண்பர். ஆழ்கடல் பிராணிகள் குறித்து ஆராய்ச்சி செய்கிறார். நீ பிடித்த ஆக்டோபஸ் பற்றி இவரிடம் சொல். ஆமாங்க, இனிமேல் அந்த மாதிரி சைத்தானை பிடிக்க மாட்டேனுங்க. பில்லி சூனியமோ என்னமோ, முதலில் செத்து கிடந்தது, அப்புறம் உயிர் வந்துடுச்சு. மீனவன் கடலின் பக்கம் கையை காட்டினான். அதோ அந்த பக்கம் தான் மீன் பிடித்து கொண்டிருந்தேனுங்க. அபுபக்கர் தீவுக்கு அருகே சென்ற போது ஆக்டோபஸ் கடலில் மிதந்து கொண்டிருந்ததுங்க. சரிதான், செத்து கிடக்குது ஆக்கும் படகில் இழுத்து போட்டேனுங்க. அதற்கு இந்த பக்கத்தில் நல்ல விலை. அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் கரை சேரும் வரை ஒன்றும் இல்லைங்க. படகில் இருந்து அதனை எடுக்கும்போது அப்படியே கழுத்தை நெருக்க பார்த்தது. பில்லி சூனியம் தானுங்க. மாயாவியும் சகாவும் புறப்பட்டனர். அக்டோபஸ் மருந்து சாப்பிட்டு இருந்தது என்பதில் சந்தேகமில்லை. மீனவன் குறிப்பிட்ட தீவு பற்றி என்ன தெரியும் உனக்கு? அபுபக்கர் தீவா? அங்கு நான் சென்றதில்லை. விசித்திரமான இடம் என உள்ளூர் மக்கள் கூற கேட்டிருக்கிறேன். என் வீட்டிலிருந்து அதனை பார்க்கலாம். மீனவன் முனையில் இருந்த ஒரு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். இதுதான் என் குடிசை. என் குணத்திற்கும் என் வேலைக்கும் இது வசதியான இடமாக அமைந்து விட்டது. அதோ அதுதான் அபுபக்கர் தீவு. பைனாகுலர் வழியாக பாரேன். பெரிய இடமல்ல, ஆனாலும் சில முரட்டு கட்டிடங்கள் இருக்கின்றன. யாருக்கு சொந்தம்? பேராசிரியர் ஹென்றி ஸ்மித் என்பவருக்கு. அவர் ஒரு விஞ்ஞானி. என்னை கேட்டால் அவர் ஒரு கிறுக்கன் என்பேன். நாள் பூராவும் கழுத்தில் ஒரு மலைப்பாம்பை மலை போல போட்டிருப்பார். பாம்பு பண்ணை போல நடத்தி வருவதாக கேள்வி. பாம்பு பண்ணையா? ஸ்மித்தும் அவரது ஆட்களும் எல்லாருமே சீனர்கள். ஒவ்வொரு வித பாம்பு விஷயம் குறித்தும் ஆராய்ச்சிகள் நடத்துகிறார்கள். அபூர்வமான நச்சு பாம்பு கடிக்கும் முறிவு மருந்து கண்டுபிடிக்க முயற்சியிருக்கிறார்களாம். அப்படியா? விசித்திரமான இடம்தான். அதை பார்க்க விரும்புகிறேன்.
அதற்கு ஏற்பாடு செய்ய முடியும் என நினைக்கிறேன். என் நண்பருக்கு டெலிபோன் செய்கிறேன். டெலிபோன் பேச்சு முடிந்த பின்னர் ஏற்பாடாகிவிட்டது. நீ இப்போது டாக்டர் ஆர்வி, சுகாதார இன்ஸ்பெக்டர். இந்த பக்கத்தில் உள்ள தீவுகளின் சுகாதார நிலையை ஆராயப் போகிறாய். ஓஹோ, முதலில் அபுபக்கர் தீவு பலே. அடுத்த நாள் ஒரு வாடகை மோட்டார் படகில் டாக்டர் ஆர்வி புறப்பட்டார். சிறிது நேரத்தில் அபுபக்கர் தீவு தென்பட்டது. நான் நினைக்கிறபடியே இருந்தால் இந்த தீவில் தான் 1 கோடி பவுண்ட் தங்கப்பாலங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். தீவை நெருங்கியதும் படகு நிற்கும் இடத்தில் 2 உருவங்கள் காணப்பட்டன. பாம்பை கழுத்தில் போட்டிருப்பவர்தான் பேராசிரியர் ஹென்றி ஸ்மித் போலும். பேராசிரியர் ஸ்மித்? ஆமாம், என்ன வேண்டும்? குட் மார்னிங், என் பெயர் டாக்டர் ஆர்வி. இதோ எனது அத்தாட்சி பத்திரங்கள். ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இந்த தீவை சுற்றி பார்க்க வேண்டுமாக்கும். சுகாதாரத்தில் ரொம்ப அக்கறைதான். இவன் என் உதவியாளன் சாங். அவன் பிறவி ஊமை. பாம்பை கழுத்தில் போட்டிருக்கிறீர்களே, கஷ்டமாக இல்லையா? என் ஜீமாவை சொல்கிறீர்களா? ஜீமா எப்போதும் என்னுடன் இருக்கும். ரொம்ப பிரியம் என் மீது. பல்வேறு இடங்களையும் டாக்டர் ஆர்விக்கு ஸ்மித் சுற்றி காண்பித்தார். பிரம்மாண்டமான இடமாக தெரிகிறதே ப்ரொஃபசர். நிறைய செலவாகி இருக்குமோ? ஆமாம், ஆனால் எனக்கு பலர் உதவி செய்கிறார்கள். பாம்பு கடி பயங்கரமானது. யாராவது அதற்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்க வேண்டாமா? பாம்புகள் விசித்திரமானவை. இதை பாருங்கள். ஆப்பிரிக்க நாகராஜன் பார்க்க அழகாக இல்லை? ஆமாம், அழகு மட்டுமல்ல, ஆபத்தாகவும் இருக்கிறது. இந்த பாம்பு முதலில் தான் இரையை நோக்கி விஷத்தை பீச்சி பார்வை இழக்க செய்யும். சிரமப்பட்ட அப்பிராணி பார்க்க முயலும் முன்னே சீரிப்பாய்ந்து கொத்திவிடும். மாயாவிக்கு உடம்பு புல்லரித்தது. எனது சகா சொன்னது சரிதான். அந்த ஆள் வெறியனே, ஆனாலும் இனிக்க பேசுகிறான். மாயாவின் சிந்தனை ஸ்மித்தின் குரல் கலைத்தது. நீங்கள் பார்க்க போகும் கடைசி இடம் ஆராய்ச்சி கூடம். இங்குதான் முக்கியமான வேலைகளை செய்கிறோம். பாம்புகளிலிருந்து விஷம் எடுக்கிறோம். ஆராய்ச்சி கூடத்திற்குள் நுழைந்த மாயாவி ஏதோ குறை இருப்பது போல உணர்ந்தார். இந்த சீனர்கள் யாரும் இமை சிமிட்டாமல் வேலை செய்கிறார்கள். இதே போலத்தான் அந்த கப்பல் மாலுமிகளும். இதனை சோதனை செய்து பார்க்க தீர்மானித்த மாயாவி ஒரு சீனனின் பின்புறமிருந்து ஒரு கண்ணாடி கோலையை கீழே தள்ளிவிட்டார். அடடா, கைதவறி விழுந்து விட்டதே. பரவாயில்லை டாக்டர் ஆர்வி, வருத்தப்படாதீர்கள். பொழிந்து விட்டது. யாருமே கண் சிமிட்டவில்லை. டமால் சத்தம் கேட்டும் மாலுமிகளுக்கு செலுத்தப்பட்ட மருந்துதான் இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனதில் ஓடும் எண்ணங்களை புன்சிரிப்பினால் மறைத்து கொண்ட மாயாவி, மிக்க நன்றி. உங்கள் தீவு சுகாதாரத்துடன் உள்ளது கண்டு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு திருப்தி தானே? நன்றி. ஸ்மித், சாங் இருவரும் பார்த்து கொண்டிருக்க மோட்டார் படகு புறப்படுகிறது. இங்கு மர்மமான காரியம் நடக்கிறது. ஸ்மித் விசித்திரமான மருந்து ஒன்றை தயாரிக்கிறான். உடலில் அது செலுத்தப்பட்டதும் யாராக இருந்தாலும் அடிமையாகி விடுகிறார்கள். வீட்டுக்கு திரும்பியதும் மாயாவி தீவில் என்ன நடந்தது என்பதை சகாவுக்கு விளக்கினார். இந்த தீவுக்கு மீண்டும் போயாக வேண்டும், ஆனால் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக அல்ல. மீண்டும் அங்கு போவதா? ஆமாம், இன்றிரவே. கவலைப்படாதே, யாரும் என்னை பார்க்க மாட்டார்கள். நான் இப்படியே போக மாட்டேன். மாயமாக மறையும் தன்மையை பயன்படுத்துவேன். அலையா விருந்தாளிகளை ஸ்மித் தடுக்கலாம், ஆனால் கண்ணுக்கு தெரியாத நபரை எப்படி தடுக்க முடியும்? எல்லாம் ரெடி. மோட்டார் படகு சத்தமின்றி போவதற்குரிய சாதனமும் பொருத்தப்பட்டிருக்கிறது. நல்லது. மின்சார சப்ளை மெயின் எங்கே இருக்கிறது என்பதை காட்டு. மின்சார கம்பிகளின் மேலுரை இணுக்கிவிட்டு அதனை இரும்பு கரத்தினால் பற்றினார் மாயாவி. நண்பரே, அப்புறம் சந்திப்போம். அடுத்த கணம் மாயாவின் உடல் வழியாக மின்சாரம் பாய்ந்தது. மின்சாரம் பாய்ந்ததால் மாயாவி அருபமாகி போனார். எங்கே இருக்கிறீர்கள் மாயாவி? உனக்கு பின்னால் தான், பயப்படாதே. இரும்பு கரம் மட்டுமே கண்ணுக்கு புலப்பட இருவரும் கடற்கரைக்கு சென்றனர். வெற்றியுடன் திரும்பி வா. ஜாக்கிரதை மாயாவி. உதவிக்கு நன்றி நண்பா. காலையில் பார்த்ததை விட அதிகமாக இம்முறை கிட்டும் என்று நம்புவோம். அத்தியாயம் 3. நச்சுக்குகை. மோட்டார் படகை அதிக சத்தமின்றி மாயாவி செலுத்தினார். ஸ்மித் கெட்டிக்காரன் தான். மறைப்பதற்கு ஏதேனும் இருக்குமானால் மிகவும் பத்திரமாகவே பதுக்கப்பட்டு இருக்கும். நிலா வெளிச்சத்தில் கடல் தகதகவென மின்னியது. அதில் கோடு கிழித்தாற் போல படகு செல்லுகிறது. தீவுக்கு 1 மைல் தூரத்தில். மேகங்களுக்கு பின் சந்திரன் மறைந்தது. நல்லதாக போய்விட்டது. தீவின் மறுபுறத்திற்கு போய் கடைசி பகுதியை துடுப்பு வலித்து சத்தமின்றி போய் இறங்க வேண்டும். 10 நிமிடம் கழித்து படகு மணலில் ஏறியது. அப்பாடா, வந்தாகிவிட்டது. கண்ணுக்கு தெரியாத மாயாவி இருட்டில் ஜாக்கிரதையாக முன்னேறினார். அபாய எச்சரிக்கை கயிறு இடறி இருந்தால்? நான் நினைத்தபடி ஸ்மித் எதையோ மறைக்கிறார். இலைகளின் சலசலப்பு சத்தம் கூட எழுந்திடாத வகையில் கவனமாக செல்கிறார். பாம்புகள் தெரியாமல் இருந்தால் சரி, மின்சார வேலிக்கு பயப்பட மாட்டேன். ஆனால் இருட்டில் பல மரங்களில் பொருத்தப்பட்டிருந்த மாயக்க நாளாரம் சாதனங்களை கவனிக்க மாயாவி தவறிவிட்டார். பெரிய கட்டிடத்தில் ரகசிய கண்ட்ரோல் அறையில் அபாய எச்சரிக்கை மணி ஒலித்தது. அபாய எச்சரிக்கை, யாரோ தீவில் இறங்கி இருக்கிறார்கள். உடனே எஜமானனை எழுப்பு, சீக்கிரம். அதே சமயத்தில் மாயாவின் உடலில் மாறுதல் ஏற்பட்டது. சுய உருவம் வர ஆரம்பிக்கிறதே. மாயத்தன்மை மங்குகிறது. பல மணி நேரம் உருவமின்றி இருக்க போதுமான மின்சாரத்தை செலுத்தி கொண்டேனே, என்ன நடந்து விட்டது? ஓஹோ, மாயக்கன் அபாய எச்சரிக்கை சாதனங்களா? இதன் எதிரில் யாராவது நடந்தால் அதனை பதிவு செய்து எச்சரிக்கிறது. செங்கதிர்களினால் இயக்கப்படுகிற இவை என் மாயத்தன்மையை சமணப்படுத்திவிட்டன. அப்படி என்றால் இந்த தீவுக்கு நான் வந்திருப்பதை அவர்கள் அறிவார்கள். எங்கேயாவது மின்சாரம் கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும். மாயாவி புதிர்களுக்கிடையே விழுந்தடித்துக் கொண்டு ஓடினார். ஆனால் டெலிவிஷன் மூலம் அவரது நடவடிக்கைகள் கவனிக்கப்படுவதை மாயாவி அறிய மாட்டார். ஓஹோ, டாக்டர் ஆர்வி தானா இப்போது அதிகாரப்பூர்வமற்ற முறையில் வந்திருக்கிறாரோ? அலையா விருந்தாளிகள் நமக்கு பிடிக்காது இல்லையா ஜீமா? இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு தக்க மரியாதை காட்டி உரிய விதத்தில் வரவேற்க வேண்டும்.
மாய மருந்தினால் மூளை மழுங்கி போன சீனர்கள் உத்தரவுக்கு அடிபணிந்தனர். அவனை நச்சு குகைக்கு விரட்டி அடையுங்கள். அப்படியே எஜமான். அந்த கட்டிடம்தான். ஜெனரேட்டர் நிலையாக இருக்க வேண்டும். இந்த தீவு முழுவதற்கும் அங்கிருந்துதான் மின்சாரம் சப்ளை ஆகிறதோ? கதவை மாயாவி நெருங்கியதும், டேய், கத்தியை பயன்படுத்துவதில் இவர்கள் அசகாய சூரர்கள். முன்னால் பாய்ந்து வந்தால் ஒரே போடு போடலாம். மாயாவியை தாக்காமல் நச்சு குகைக்குள் விரட்டி அடிக்க வேண்டும் என்று சீனர்களுக்கு உத்தரவிட்டிருப்பதை அவர் அறிய மாட்டார். என்ன குரங்கு மாதிரி அங்கிருந்தே பூச்சாண்டி காட்டுகிறாயா? வாடா பார்க்கலாம். இந்த பேச்சு மூளை கேட்டியதும் சீனன் அதன்படியே பாய்ந்தான். அடுத்த வினாடி கத்தியை ஓங்கி குத்தினான் சீனன். ஆனால் இரும்புக்கரமே மாயாவியை காப்பாற்றியது. என்னிடம் பலிக்குமா? திடீரென்று சீனனை சுழற்றி தூக்கி எறிந்தார் மாயாவி. தொலைடா, ஐயோ! ஆனால் அடுத்த வினாடி சீனன் துள்ளி குதித்து எழுந்து விட்டான். கத்தி இல்லாமல் குஸ்திக்கு வந்து விட்டாயா? இரும்பு கரத்தினால் ஓங்கி ஒரு குத்தி விட்டார் மாயாவி. அம்மா! அங்கிருந்த ஒரு இயந்திரத்தின் மீது சீனன் போய் விழுந்ததும் மின்னல் போல அரையெங்கும் ஒரே பிரகாசம். அந்த இயக்கத்தில் மின்சாரம் ஓடிக்கொண்டிருந்தது போலும். அதில் அவன் மோதியதால் மின்சாரம் பாய்ந்தது. அடடா, மற்றொரு ஆசாமி வந்து விட்டானே. கத்தி என்றால் சமாளிக்கலாம், இயந்திர துப்பாக்கிக்கு ஈடு கொடுக்க முடியாது. இங்கிருந்து தப்பி அப்புறம்தான் திரும்பி வர வேண்டும். எல்லா புறங்களிலும் சீனர்கள் வருகிறார்கள். குறிப்பிட்ட திசையில் என்னை விரட்டுவது போல தெரிகிறது. இதோ அவன் நெருங்கி வருகிறான். எப்படியாவது ஜெனரேட்டர் அறைக்கு போனால் தான் தப்பிக்க முடியும். இது எப்படி? தரையின் கீழ் இருந்த ஒரு கதவு மறைய மாயாவி பொத் என்று விழுந்தார். அடுத்த வினாடி மேற்கதவு டங் என மூடிக்கொள்ள குகைக்குள் மற்றொரு குரல் கிளம்புகிறது. வருக டாக்டர் ஆர்வி, அதுதான் உன் பெயரா? பிறரது விவகாரத்தில் தலையிடுகிற உளவாளி போல இருக்கிறது. ஒளிபெருக்கி கருவிகள். என் தீவினுள் அனுமதியின்றி நுழைந்திருக்கிறாய். மன்னிக்க முடியாத குற்றம். ஸ்மித், உடனே என்னை இங்கிருந்து வெளியே விட்டுவிடு. எனக்கு ஏதேனும் நேர்ந்தால் நாளை போலீஸ் படை இந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும். ஜாக்கிரதை. அப்படியா? ஆனால் உன் மரமண்டை போலீஸ்காரர்கள் இங்கு ஆயுள் பூராவும் தேடினாலும் உன் உடலின் ஒரு பகுதியையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ இங்கு வந்ததாகவே இருக்காது. என்னை என்ன செய்ய போவதாக உத்தேசம்? நச்சு கோய்க்குள் நீ துடியாய் துடிக்கப் போகிறாய். ஒவ்வொரு நாடி நரம்பும் மரணமே தேவலை என்று கத்தப்போகிறது. நீ ஒரு காலம் தங்கப்பாலத்தை காணப்போவதில்லை. தங்கப்பால கொள்ளைக்கு தானே பொறுப்பு என்பதை கொடியன் ஒப்புக்கொண்டு விட்டான். இந்த குகையிலிருந்து எப்படியாவது தப்பினால் போதும். சுவிட்சை போடு. வந்திருக்கின்ற தோழருக்கு முதலில் வரவேற்பை கொடுப்போம். அடுத்த வினாடி குகைக்குள் ஒரே சமயத்தில் பலவிதமான வர்ணங்களில் பளிச்சு விளக்குகள் மாறி மாறி எரிந்தன. அதே சமயத்தில் கூக்குரலும் காதை பிளந்தது. என்ன ஒன்றுமே புரியவில்லையே. பலவிதமான சத்தங்கள் காதை துளைத்து கொண்டு சென்று நாடி நரம்பை தாக்கி மூளையை செயலற்றதாக்கியதுடன் பலவித வர்ண வெளிச்சங்கள் கண்களை குருடாக்கி மெய்மறக்கச் செய்தது. ஐயோ, இனியும் தாங்க முடியாது. இந்த சித்திரவதை மிகவும் பயனுள்ளது. இனி அடுத்த மரியாதை. தப்பிச் செல்ல மாயாவிக்கு அங்குமிங்கும் முயலும்போது ஒரு இடத்தில் சுவர் நழுவியது. 10 அடிக்கு கீழே இருந்த மற்றொரு குகைக்குள் மாயாவி விழுந்தார். என் தலை வெடிக்கும் போல் இருக்கிறது. என்ன சத்தம், என்ன வெளிச்சம் இப்போது நின்று தொலைந்தது? அது என்ன? ஏதோ நகர்ந்தது போல் இருந்தது. ஐயோ! இரும்புகரம் தக்க சமயத்தில் உதவியது. இந்த இடம் புறாவிலும் பாம்புகளாக இருக்கிறதே, இந்த பக்கம்தான் வருகின்றன. கண்ட்ரோல் அறையில் டெலிவிஷன் திரையில் களிப்புடன் கவனித்துக் கொண்டிருந்த ஸ்மித் அப்போது தான் முதல் தடவையாக இரும்பு கரத்தை கவனித்தார். அவனுக்கு செயற்கை கை இருக்கிறது. இரும்பால் செய்தது போல இருக்கிறது. ஆனால் பாம்புகளிலிருந்து அவனை அது காப்பாற்றுமா? இரும்பு கரத்தினுள் துப்பாக்கியும் இருப்பதை அறிய மாட்டார் ஸ்மித். 5 பாம்புகள் இருக்கின்றன. கைத்துப்பாக்கியில் 6 குண்டுகள் இருக்கின்றன. மங்கலான வெளிச்சத்திலும் ஒரே ஒரு முறைதான் தவறலாம். அடுத்தடுத்த கைமுனையிலிருந்து குண்டுகள் சீறி பாய்ந்தன. நீயும் தொலை. அப்பாடா, கடைசி பாம்புக்கு 2 குண்டு தேவைப்பட்டது. டெலிவிஷன் திரையில் மாயாவி மீண்டும் தென்பட்ட போது ஸ்மித்தின் கண்கள் ஆத்திரத்தை கக்கின. ரெண்டும் உயிரோடு இருக்கிறான். கெட்டிக்காரன் தான். இன்னும் 2 சோதனை கட்டங்கள் இருக்கின்றன. அவனை எப்படி சமாளிக்கப் போகிறாயோ? வேதனையில் துடிதுடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வதைக்க வேண்டும். டாக்டர் ஆர்வி, நீ எவ்வளவு கெட்டிக்காரன் என்பதை பார்ப்போம். எத்தனையோ பேருக்கு எவனாக இருந்தவன் உன்னை சந்திக்க வருகிறான். இதற்கிடையில் மற்றொரு புறம் திறந்து கொண்ட கதவு வழியாக மாயாவி நுழைந்தார். இங்கே என்ன ஆபத்து காத்திருக்கிறதோ? பின்புறம் டங் என்ற சத்தம் கேட்டது. கதவு மூடிக்கொண்டது. மீண்டும் மாட்டிக்கொண்டு விட்டேன். சாங், ஊமை அடிமை, உன்னை அனுப்பி வைத்தானா? அடுத்து தக்க சமயத்தில் விருட்டென்று எழுந்ததால் உதவில்லாமல் தப்பினார். கராத்தே சண்டையில் வல்லவனா? உன்னை போல எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். உனக்குத்தான் மரமண்டையாச்சே. மாயாவியை புரட்டி எடுத்தான் முரடன். மாயாவியும் விட்டு கொடுக்கவில்லை. இதை வாங்கிக்கொள் எருமை மாடே. ஆனால் முரடன் சடாரென்று மாயாவின் கழுத்தை பிடித்து நெருக்க ஆரம்பித்தான். அதுதான் சரி, அப்படியே நசுக்கிக்கொள். எப்படியாவது நச்சுப்புகை. கடைசி முயற்சியாக தன் இரும்பு கரத்தை உயர்த்தி அதிலிருந்து நச்சுப்புகையை பீச்சினார். மனிதனை செயலற்று போகச் செய்யும் நச்சுப்புகை பட்டதும் முரடனின் பிடி தளர்ந்தது. சுயநனவென்றி கீழே விழுந்தான். அம்மாடி, விழா எலும்பு எல்லாமே நொறுங்கிவிட்டார் போல் இருக்கிறது. ஹென்றி ஸ்மித் நச்சுப்பாம்பாக சீறியதை மாயாவி அறியவில்லை. ஏதோ தகுதித்தம் செய்து என் அடிமையை வீழ்த்து விட்டாய். அடுத்த கட்டத்தில் நீ உயிர் விளைக்க மாட்டாய். செத்துப்போ. அத்தியாயம் 4. தங்க காவலாளிகள்.
பயங்கர குகைக்குள் மற்றொரு கதவு திறந்ததும், மற்றொன்றா, என்னதான் இருக்கிறது என்று பார்ப்போமே. எதையும் காணோம், யாரையும் காணோம். போகலாமா வேண்டாமா? ஆனால் திறந்த கதவு மாயாவிக்காக காத்திராமல் மூடிக்கொண்டது. யோசனை செய்து முடிவெடுக்க இங்கெல்லாம் அவகாசம் கிடையாது. மற்றொரு புறத்திலிருந்து சலசலவென்று தண்ணீர் கொட்டவே மாயாவி மேலே நிமிர்ந்தார். வேறுவித வழிகளில் என்னை தீர்த்து கட்ட முடியாது என புரிந்து கொண்டான். இப்போது தண்ணீரில் முள்ளடிக்க பார்க்கிறான் போலும். ஆனால் ஸ்மித்தின் திட்டம் அதுவல்ல. மாயாவியின் கழுத்து வரை தண்ணீர் நிரம்பியதும் நீளமான கருப்பானதொரு உருவம் நீரில் இறங்கியதை கண்டார். அது என்ன? அதனை அடையாளம் காண அதிக நேரம் பிடிக்கவில்லை. அது ஈல், பயங்கர மின்சார ஈல். பாம்பு போன்ற உருவம் படைத்த அந்த கொடிய ஈல் தன் பயங்கரமான வாயை பிளந்தவாறு நீந்தி வந்தது. நம்பிக்கை துணிவுடன் மாயாவி நீருக்கடியில் மூழ்கினார். இரும்பு கரத்தினால் அதனை தாக்க முடிந்தால் அடுத்த வினாடி தண்ணீரில் ஒரே சலசலப்பு. மாயாவின் உடல் வழியாக மின்சாரம் பாய்ந்தது. அடடா, என் உருவம் மறைகிறதே! திகைப்புற்ற பயங்கர ஈல் சுற்றி சுற்றி நீந்தி வந்தது. அட்டகாசம், இனி தப்ப வழி பார்க்க வேண்டும். 5 நிமிடங்களாக நீருக்கு மேலே வரவில்லை. மின்சார ஈல் பிராணியுடன் மோதிய பின்னர் அவன் உயிர் பிழைக்க முடியுமா? அதன் உடலில் உள்ள மின்சாரம் எந்த மனிதனையும் கொல்லக்கூடியது. ஸ்மித் டெலிவிஷனை நிறுத்தினார். இரும்பு கரம் ஒன்று சுவற்றில் இருந்த திறப்பினை பற்றுவதை அவர் கவனிக்கவில்லை. இதன் வழியாக தப்பலாம். தண்ணீர் வருவது நின்றுவிட்டது. என் உடம்பு போகும் அளவுக்கு இடம் இருக்கும் என நினைக்கிறேன். சுரங்க பாதை வழியாக சென்றார் மாயாவி. சுரங்க வழியின் முடிவை பார்க்க முடிகிறது. சுத்தமான காற்றும் வருகிறது. அப்பாடா, ஒரு வழியாக வெளியே வந்தாகிவிட்டது. இந்த டாங்கியில் தான் ஈல் இருந்தது போலும். இனி நண்பர் ஹென்றி ஸ்மித்தை போய் பார்க்க வேண்டும். நல்ல வேளை, திரும்பவும் சீனர்களிடம் திக்க இருந்தேன். ஸ்மித்தை பார்த்துவிட்டு வருகிறார்களோ? சீனர்கள் போனதும் மாயாவி மெதுவாக நுழைந்தார். யார் அது? ஐயோ! என்ன பேராசிரியரே, பயந்து விட்டீர்களா? எனக்கு பல சோதனைகள் ஏற்படுத்தினீர்களே, இப்போது உங்கள் முறை வந்திருக்கிறது. எங்கிருக்கிறாய்? இதென்ன தந்திரம்? நீதான் செத்து விட்டாயே. ஏமாந்து விட்டீரா? நான் சாகவில்லை. தங்கத்தை திருடுகிறன். தந்திர வேலை எதிர்பார்க்கத்தான் வேண்டும். ஆமாம், என்னிடம் தங்கம் இருக்கிறது. ஆனால் உனக்கு கிடைக்காது. ஆமாம், கிடைக்காது. ஸ்மித்தின் துப்பாக்கி குண்டுகளை பொழிந்தது. உன்னை பார்க்க முடியாவிட்டாலும் எங்கிருக்கிறாய் என்று தெரியும். என் இரும்பு கரத்தை தனியாக கலட்டி தூரத்திலிருந்து இயக்க முடியும். குண்டு எல்லாம் தீர்ந்து போச்சா? ஆனால் அடுத்த தாக்குதலை மாயாவி சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று சுவற்றில் திறந்த ஒரு கதவு வழியாக ஸ்மித் தாவி பாய்ந்தார். என்னை பிடிக்க முடியாது. மாயாவியும் விடாமல் பின்தொடர்ந்தார். அவனை தடுத்து நிறுத்துங்கள். ஆனால் காவலாளிகள் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் கண்ணில் பட்டது இரும்பு கரமே. பேய், பேய், தள்ளிப்போடா! மோட்டார் படகு விரைவாக புறப்பட மாயாவியும் தாவி குதித்து பிடித்து விட்டார். இப்போது தப்பிவிட வேண்டும். தங்கம் இருக்கும் இடம் அவர்களுக்கு தெரிய போவதில்லை. மற்றொரு சமயம் நான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். முட்டாள், அந்த பாறையை நோக்கி செல்கிறானே! இருவருமே தூளாகிவிடுவோமே! மோதலை எதிர்பார்த்த மாயாவி மரப்பலகைகள் முறிந்து கான்வாஸ் துணி கிளியும் சத்தம் கேட்டு ஆச்சரியமடைந்தார். அடே, இது வெறும் ஜோடனை. மரப்பலகைகளை கொண்டு ஏதோ மலை போல செய்து பெயிண்ட் எடுத்திருக்கிறார்கள். பின்புறமாக சத்தமின்றி சென்ற மாயாவி ஸ்மித்தின் கழுத்தை பிடித்தார். உன் பாம்புகளைப் போல நீயும் ஓட பார்க்கிறாயோ? தங்கத்தை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய் என்று சொல். ஸ்மித் மணிக்கட்டில் இருந்த கடிகார செயினை இரும்பு கரத்தினால் பற்றினார் மாயாவி. மின்சார அதிர்ச்சி எப்படி? ஆனால் கொஞ்ச நேரம்தான் சுயநினைவின்றி இருப்பாய். படகை திருப்பி கொண்டு வரவும் மாயாவிக்கு சுயரூபம் திரும்பிவிட்டது. ஸ்மித், எழுந்திரு. தங்கம் எங்கிருக்கிறது என்பதை காட்டு. ஏதாவது ஏமாற்று வேலை செய்தாயோ? தொலைந்தாய். இல்லை, நீதான் வென்று விட்டாய். இந்த பொத்தானை அமுக்கினாள். திடீரென்று தரை கீழே. ஹேய்! கடைசி நேரத்தில் மாயாவி தன் இரும்பு கரத்தினால் தரையின் விளிம்பை பிடித்துக் கொண்டார். என்னை விட கெட்டிக்காரன். என்னை ஜெயித்து விடலாம் என்று நினைத்தாய் அல்லவா? என்னை மிகப்பெரிய பணக்காரன் ஆகாமல் தடுக்க பார்த்தாய் அல்லவா? நீ ஒரு வெறியன். பாமர மனிதர்கள் மீது பயங்கர மருந்தியை பிரயோகித்தாயே. என்னை தடுக்க முடியுமா? நான் மேதை. மனிதர்களை அடிமை கொள்ளக்கூடிய அபூர்வமான மருந்தை பாம்புகளிலிருந்து தயாரிக்க என்னால் மட்டுமே முடியும். அப்படித்தான் தங்கத்தை நான் கொள்ளையடித்தேன். இன்னும் எவ்வளவோ கொள்ளையடிக்கப் போகிறேன். அற்பப்பதரே, இந்த கடைசி நிமிடத்தில் துடித்து சாகப் போகிறாய். மாயாவின் கைவிரல்கள் பூட்சுக்காலால் மிதிக்க ஸ்மித் ஓங்கினார். ஒளிந்து போடா! ஐயோ! ஆனால் இரும்பு கரத்தின் வலிமையை அபுபக்கர் தீவின் உரிமையாளர் அறிய மாட்டார். விட்டு விடு! ஆனால் ஸ்மித் தலைகுப்புற பாதாள அறைக்குள் விழ மாயாவி சிரமத்துடன் மேலே ஏறுகிறார். அவனா நானா என்ற போரில் அவன் கதி இப்படி முடிந்தது. தங்கம் இருக்கும் இடம் தெரியவில்லையே. எங்கு ஒளித்து வைத்திருப்பார்கள்? சாதாரணமாக யாரும் கவனிக்காத இடத்தில் தான் இருக்கும். இந்த கட்டிடத்தில் பல ரகசிய அறைகளும் உள்ளன. இந்த பொத்தானை அழுத்தினால் தரை சிறிது விலகுகிறது. முழுவதும் நகரவில்லையே. பொத்தானை நன்கு அழுத்தியதும் அட, இன்னொரு குழி. தங்கப்பாலங்கள், நச்சுப்பாம்புகள் காவல் காக்கின்றன. உலகிலேயே பெரிய பணக்காரனாக வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் கடைசியில் அதனாலேயே மடிந்து போனான். மோட்டார் படகில் போய் நிழல் 14 இடம் சொல்லிவிடுவோம். இனிமேல் அதிகாரிகள் கவனித்துக் கொள்வார்கள். தங்கத்தையும் சீனர்களையும் அப்புறப்படுத்தி விடுவார்கள். சில நாட்களுக்கு பிறகு லண்டனில் சினிமா தியேட்டரின் ஓர் அறையில். பாராட்டுதல்கள் மாயாவி, உன் அறிக்கையை படித்தேன். பலே வேலை செய்திருக்கிறாய். நன்றி, மிக்க நன்றி. இதோ எனது சிறிய அன்பளிப்பு. உன் துணிகரச்சரை நினைவுபடுத்தும் வகையில் இது இருக்கட்டும். பாம்பு சின்னத்துடன் டைப்பின்.
நன்றி, ஆனால் மீண்டும் பாம்பை கண்ணால் பார்க்க கூட நான் விரும்பவில்லை. 10 நிமிடங்கள் கழித்து மாயாவி எதுவும் நடவாதது போல லண்டனின் தெருவில் மக்களுடன் இரண்டர கலந்து கொண்டார். அடுத்த துணிகர செயலை மீண்டும் எதிர்பார்ப்போம். முற்றும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இரும்பு கை மாயாவி பாம்பு தீவு இந்த கதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த மெத்தடில் நான் கதையை சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லால அப்படின்னாலுமே தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எப்பவும் போலவே கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வழக்கம் போலவே கதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையிலையோ ஒரு வீடியோலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.